இந்த நாள் குருத்தோலை ஞாயிறு. நம்முடைய திருச்சபையில் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளையும் இந்த ஞாயிற்றுக்கிழமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமிற்கு பவனியாக, யூதருடைய ராஜாவாக பலியிடப்பட வேண்டிய தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் கழுதையின் மேல் ஏறி எருசலேம் நகருக்கு சென்ற அந்த குருத்தோலை பவனியை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளும் அதை நினைவு கூறுகிறது, கொண்டாடுகிறது. ஒரு வருஷ கால கிரமத்திலே கர்த்தருடைய பிறப்பு, அவருடைய ஊழியத்தில் நடைபெற்ற காரியங்கள், இந்த குருத்தோலை பவனி, அதனை தொடர்ந்து வருகிற கெத்சமனே, அதனை தொடர்ந்து வருகிற சிலுவை பாடுகள், அதனையும் தொடர்ந்து வருகிற மரணம், அடக்கம், உயிர்ப்பு, இவை எல்லாவற்றையும் ஒரு வருடத்தில் சபையானது கிரமமாக தியானிப்பதற்காக இந்த ஒழுங்குகளை யுனிவர்சல் சர்ச் உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து திருச்சபைகளை இதை ஒன்றாக நியமித்திருக்கிறார்கள். சரி, இன்றைக்கு அதை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு பெரிய தொடர் வசனத்தை வாசிக்க இருக்கிறோம். உங்கள் வேதாகமத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி 19வது அதிகாரம் 28வது வசனம் முதற்கொண்டு 48வது வசனம் உள்ள 20 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே, பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவரவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர்கள் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாகுவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதப்பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். ஒரு பெரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம்.
இயேசு கிறிஸ்துவனுடைய குருத்தோலை பவனினுடைய அந்த சாராம்சங்கள், அதில் நடைபெற்ற காரியங்களை நாம் வாசித்த வேத பகுதியிலே நாம் காண்கிறோம். இந்த குருத்தோலை பவனினுடைய காரியங்கள் வேதாகமத்தில் நற்செய்தி நூல்களிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 நற்செய்தி நூல்களிலே இடம்பெற்றிருக்கிறது. இது ரொம்ப விசேஷமான முக்கியமான ஒரு காரியம். மத்தேயுவிலே 21வது அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் இந்த வசனங்களிலே குருத்தோலை பவனியை பார்க்கலாம். மார்க்கிலே 11வது அதிகாரம் 1 முதல் 11 வரைக்கும் உள்ள வசனங்களிலே இந்த காரியங்களை நாம் வாசிக்க முடியும். யோவான் நற்செய்தியிலே 12வது அதிகாரம் 12 முதல் 19 வரைக்கும் உள்ள வசனங்களிலே இதே காரியங்களை நாம் பார்க்க முடியும். நாம் வாசித்த லூக்கா 19வது அதிகாரம் 28 முதல் 48 வசனங்களிலே இதே காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குருத்தோலை ஞாயிறு மிக முக்கியமான ஒரு காரியம். இயேசுவினுடைய ஊழியத்திலே, அவருடைய ஊழியத்திலே மிக 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 முக்கியமான பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. அவைகளிலே சொல்லப்போனால் அவைகள் எல்லாவற்றிற்கும் மிக முக்கியமான ஆரம்பமான ஒரு பகுதி தான் இந்த குருத்தோலை பவனி. ஏனென்றால் இதற்கு பிறகாக இந்த குருத்தோலை, இந்த நாள், இதற்கு பிறகாக அவர் பெத்தானியாவுக்கு செல்கிறார். அங்கே அவருடைய சரீரமானது மரணத்திற்கு ஆயத்தமாக மரியாளால் அவளுடைய பாதங்கள் எண்ணெய் பூசி சுத்திகரிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கொல்கதாவுக்கு போவதற்காக கெத்செமனேக்கு செல்கிறார். அங்கே கைது பண்ணப்படுகிறார். அங்கே பிரஜாதி ஆட்களாலும் இஸ்ரவேலர்கள், யூதர்கள் இவர்களாலும் அவர் நியாயம் தீர்க்கப்படுகிறார். அவரை சிலுவை மரணத்துக்கு தீர்ப்பளிக்கிறார்கள். சிலுவை சுமக்கிறார், மரிக்கிறார், அடக்கம் பண்ணப்படுகிறார். பின்பு வாரத்தின் முதல் நாளிலே அதிகாலையிலே தேவனுடைய பலத்த வல்லமையினாலே மரித்தோரில் இருந்திருந்த முதல் பேரானவராக அவர் உயிரோடு கூட எழுதுகிறார். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்கள் பிரசங்கங்கள் எல்லாம் விருதா என்று. இவர்கள் எல்லாவற்றிற்கும் ஆரம்பமாக, அதாவது இயேசுனுடைய பிறப்பு இந்த உலகத்தில் அவர் வருகிறதற்கு எவ்வளவு ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறதோ, அதே போல இயேசுனுடைய இந்த குருத்தோலை பவனி எருசலேமுக்கு அவர் வருகிறது அவருடைய சிலுவை சுமப்பதற்கான, அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை நம்ம எல்லாருக்கும் கொடுப்பதற்கான, இந்த பூமிக்கு வந்ததற்கான நோக்கத்திற்கான, பிதாவினுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை தீர்க்கதரிசிகளின் மூலமாக முன் அறிவிக்கப்பட்டதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு ஆரம்பமான புறப்படுதல் தான் இந்த குருத்தோலை பவனி ஞாயிறு. இன்னைக்கு நாம் அதைத்தான் நினைவு கூறுகிறோம். நாம் வாசித்த அந்த வசனத்திலே 29வது வசனத்திலே, அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகே பெத்பகே, பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த பொழுது, அவர் ஒலிவமலை அப்படின்ற அந்த மலைக்கு பக்கமாக வர்றாரு. இது எருசலேமுக்கு பக்கத்தில் இருக்கிறது. இந்த ஒலிவமலைக்கு அருகாமையிலே எருசலேம், அதனை தொடர்ந்து பெத்தானியா, பெத்பகே இந்த ஊர்கள் எல்லாம் இருக்கிறது. பெத்தானியா எருசலேமிலிருந்து ஒரு 2 மைல் தூரத்தில் இருக்கிறது. ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிறது. இந்த பெத்பகே இந்த பட்டணமானது எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற அந்த வழியிலே இந்த ஊர் பெத்பகே இருக்கிறது. சரி, இங்கே இயேசு வந்த பிறகு அவர் சொல்றாரு தன்னுடைய சீஷர்களை பார்த்து, எனக்கு ஒரு கழுதை வேண்டும், எனக்கு ஒரு கழுதை வேண்டும். ஸோ ஆகையினாலே நீங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிற இந்த ஊருக்கு போங்க, இந்த கிராமத்துக்கு போங்க. அங்கே மனுஷரில் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டியை கட்டப்பட்ட நிலைமையிலே கட்டி இருக்க நீங்கள் காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை யாராவது ஏன் அவிழ்க்கிறீங்க அப்படின்னு கேட்டா, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப சீஷர்கள் அதை கேட்டுட்டு அவங்க என்ன செய்றாங்க, போறாங்க. எங்க போறாங்க? கழுதையை கொண்டு வருவதற்காக.
கட்டப்பட்டிருக்கிற கழுதையை கட்டவிழ்க்கப்படுவதற்காக இயேசுவின் இடத்துல கொண்டு வருவதற்காக அவங்க போறாங்க. இங்க கழுதை அப்படின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கழுதை தான் இப்ப இந்த இடத்துல மிக முக்கியமான ஒன்றா இருக்கிறது. இந்த இடத்துல என்னவா தான் இருக்கு? நான் வாசித்த இந்த வசனம் 30வது வசனத்திலையும் 31லையும் 32லையும் 33லையும் 34லையும் 35லையும் இந்த வசனங்கள்ல கழுதையை பற்றி தான் சொல்லியிருக்குது. பாருங்க, 30வது வசனம், 31வது வசனம், 32வது வசனம், 33வது வசனம், 34வது வசனம், 35வது வசனம். இந்த 5 வசனங்கள் அதனை தொடர்ந்து கழுதை தான் வருகிறது. கழுதையை தான் ரொம்ப முக்கியத்துவப்படுத்த வசனம் சொல்லுது. பைபிள் வேத வசனம் எதை சொல்லுகிறது? கழுதையை தான் சொல்லுது. இப்போ நான் கழுதையை பற்றி பேச போகிறேன். எதை பற்றி பேச போகிறேன்? பைபிள் என்ன சொல்லியிருக்குது? கழுதையை தான் சொல்லியிருக்குதா? உங்கள் பைபிளில் போட்டிருக்கா? உங்கள் எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே வந்து ஒரு ஒட்டகம் இருக்க பார்ப்பீர்கள் அப்படி போட்டிருக்கா? அங்கே ஒரு குதிரை இருக்க பார்ப்பீர்கள்னு போட்டிருக்குதா? இல்லை அங்கே ஒரு BMW கார் பார்ப்பீர்கள் அப்படின்னு போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? கழுதை. இப்போ வேதம் கழுதையை குறித்து சொல்லியிருக்குது. இப்போ நானும் கழுதையை குறித்து என்ன செய்ய போகிறேன்? இங்கே இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் குதிரைகளையே பார்க்க முடியாது. குதிரைகள் இருக்கும், சும்மா ரேராக இருக்கும். ஆனால் கழுதைகள் தான் அங்கே நிறையா இருக்கும். கழுதைகள் தான். நீங்கள் போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து ஒட்டகமாக இருக்குதுன்னா நீங்கள் கேட்பீங்க, என்னங்க இந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் ஒட்டகமாக இருக்குதுங்க அப்படின்னு. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, எங்கே பார்த்தாலும் கங்காராவாக இருக்குதுன்னா இது என்னங்க ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் நிறைய கங்கார் இருக்குது அப்படின்னுவீங்க. ஆமாவா? பார்த்தீங்களா? இங்கே இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா குதிரைகளை விட கழுதைகள் தான் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு குதிரையினுடைய விலையை விட ஒரு ஒட்டகத்தினுடைய விலை அதிகம், ரொம்ப அதிகம். ஒரு ஒட்டகத்தினுடைய விலையை விட ஒரு கழுதையினுடைய விலை ரொம்ப அதிகம். அப்போ பார்த்துக்காங்க, அப்போ கழுதை வந்து எப்படி பெருசாக ஒரு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க. நம்ம ஊரில் அப்படி இல்லை. நம்ம ஊரில் கழுதை என்ன செய்வோம்? சாதாரணமாக ஒன்றா தான் வச்சுருப்போம். இஸ்ரவேலில் அப்படி இல்லைங்க. கழுதை ரொம்ப விலையேறப்பட்டது. கழுதை வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லி, அதாவது மேன்மையானது ஒன்று. சில நேரத்தில் கழுது ரொம்ப தாழ்மையானதுங்கன்னுவாங்க. கழுதை தாழ்மையானதுக்குரிய அடையாளம் கிடையாது. அது தாழ்மை உள்ளது தான், ஆனால் தாழ்மையானதுக்குரிய அடையாளம் கிடையாது. கழுதை வந்து மேன்மையானது, இன்னும் சொல்ல போனா ராஜரீகமானது. பாஸ்டர், இது உங்களுக்கே ஓவரா தெரியலையா? கழுதைய போய் மேன்மையானது, கழுதைய போய் ராஜரீகமானது அப்படிலாம் சொல்றீங்களே, என்ன பாஸ்டர் நீங்க இப்படி சொல்றீங்க? ஒரு ஆட்டுக்குட்டியை சொன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். கழுதை மேன்மையானது, கழுதை ராஜரீகமானது. இது உங்களுக்கு ஓவரா தெரியல? அப்படி நீங்க என்ன பார்த்து கேட்குறீங்களா? இது ஓவரா இல்ல, இன்னும் அதிகமாகவே சொல்லணும். கழுதை எப்படிப்பட்டதானது? மேன்மையானது மட்டுமல்லாத அது ராஜரீகமானது. அது எப்படி மேன்மையானது, எப்படி ராஜரீகமானது அப்படின்றத அடுத்தடுத்து வர்ற வசனங்கள்ல நான் சொல்றேன். சரி, இப்ப ஆண்டவர் கழுதையை என்ன சொல்றாருன்னா, சீசர்களை பார்த்து உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்கன்றார். அங்கே கட்டி இருக்கப்பட்ட ஒரு கழுதை குட்டியை நீங்கள் பார்ப்பீர்கள், அதை அவிழ்த்து என்னிடத்துல கொண்டு வாருங்கள். ஏன் அவுக்குறீங்கன்னு கேட்டா இது ஆண்டவருக்கு வேணும் அப்படி நீங்க சொல்லுங்க அப்படின்றார். இந்த வேத வசனத்துல கழுதைன்னு சொல்றதெல்லாம் பல நேரத்தில் நம்மளை தான் அடையாளப்படுத்துது. நம்மளை தான் இப்படி. இப்போ நம்ம எல்லாரும் தேவனுடைய மந்தையில் இருக்கிற ஆட்டுக்குட்டிகளா, ஆடுகளா? கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். ஆமாவா? நான் ஆடுதான் அப்படின்றவங்க கொஞ்சம் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கல. நான் ஆடுதான், நான் ஆடுதான். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை, அதாவது ஆட்டுக்குட்டியாகி எனக்கு கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், ஆட்டுக்குட்டியாக நான் தாழ்ச்சி அடையேன். ஆட்டுக்குட்டியாகி என்னை அவர் புல்லுக்குள்ள இடங்களில் மேய்க்கிறார், ஆட்டுக்குட்டியாகி என்னை அவர் அமர்ந்த தண்ணீர்கள் என்னை நடத்துகிறார், ஆட்டுக்குட்டியாக எனக்கு. ஆமாவா? சரி, நம்ம ஆட்டுக்குட்டியா? அதே மாதிரி நாமெல்லாம் யாருங்க? கொஞ்சம் சொல்லிருங்க. சத்தம் வரல பத்தியா? கழுதைகள். நான் எவ்வளவு கம்பீரமா சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க, யாருங்க? கழுதைகள்.
நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரணுமா, ஆண்டவர் உங்கள் மேலே ஏறணுமா, அவரை நீங்கள் சுமக்கணுமா, அப்போ யாராக தான் மாறணும்? கழுதையாக தான் மாறணும். சரி, இப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இந்த கழுதை அப்படின்றதுல 3 காரியத்தை நான் கொண்டு வர்றேன். ஒன்று என்னன்னா, இந்த கழுதை குட்டியை கட்டவிழ்க்கப்பட்ட நிலையில பார்ப்பீங்க, அதை கட்டவிழ்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சீசர்ட்ட சொல்றாரு. அதாவது உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத கழுதை குட்டியை எப்படி இருக்க பார்ப்பீர்கள்? கட்டி இருக்க பார்ப்பீர்கள், கட்டப்பட்ட நிலைமையிலே இருக்க பார்ப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். நான் சொல்றேன், கட்டப்பட்ட நிலையிலே நீங்க இருப்பீங்கன்னா, கட்டப்பட்ட நிலையிலே நீங்க இருப்பீங்கன்னா, முதல்ல ஆண்டவர் உங்க கட்ட அவிழ்ப்பாரு. அவர் உங்க கட்ட அவிழ்ப்பாரு. மற்றொரு புறத்துல உங்க கட்ட நீங்க தான் அவிழ்த்துட்டு வரணும். முதல்ல அவர் அவிழ்ப்பாரு, சில கட்டுகளை அவர் அவிழ்த்து விடுவாரு. ஆனா சில கட்டுகளை அவர் அவிழ்க்கவே மாட்டாரு, நீங்க தான் அவிழ்க்கணும். செய்தியை நல்லா கவனிங்க. முதல்ல ஆண்டவர் உங்க கட்டுகளை அவிழ்ப்பார், மறுபுறத்துல உங்க கட்டை அவர் அவிழ்க்கவே மாட்டாரு, நீங்க தான் அவிழ்க்கணும். சரி, எந்த விதமான கட்டை அவர் அவிழ்ப்பாரு அப்படின்னா, நீங்க தேவனுக்காக, கர்த்தருக்காக, கிறிஸ்துவுக்காக, ஊழியத்துக்காக, வசனத்துக்காக, பக்தி வைராக்கியத்திற்காக நீங்க எங்கேயாவது கட்டப்பட்டு இருந்தீங்கன்னா, உங்களை அதாவது அடக்கப்பட்ட நிலையில இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்க கட்ட அவிழ்ப்பாரு, உங்களை விடுதலையாக்குவார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில போடப்பட்டு அவருடைய கரங்களும் கால்களும் கட்டப்பட்டு தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருந்தது. ஆண்டவர் அவங்க கட்டுகளை அறுத்தார், அவிழ்த்தார், சிறைச்சாலை கதவுகளை திறந்தார், வெளியில கொண்டு வந்தார். பேதுருவை ஏரோது கொண்டு வந்து சிறைச்சாலையில போட்டிருந்தார். வகுப்புக்கு 4 போர் வீரர்களாக 4 வகுப்புகளை ஏற்படுத்தி உள்ள போட்டிருந்தாங்க. ஆனா கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை விழாவில் தட்டி எழுப்பி அவனுடைய கட்டுகளை எல்லாம் உடைத்தெறிந்து விட்டு சிறைச்சாலை கதவுகளை எல்லாம் திறந்துட்டு நேர்த்தெருவுதி எனப்பட்ட தெருவுக்கு கொண்டு வந்துட்டார். அவர் விடுதலையாக்கினார். தானியேல் அப்படின்ற ஒரு மனுஷன் தான் பாபிலோன்ல, அவனை ராஜா வந்து சிங்க குகைக்குள்ள கெபிக்குள்ள தூக்கி போட்டாரு. கர்த்தர் என்ன பண்ணாரு? சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு ராஜாவின் மூலமாக சிங்கத்தினுடைய கெபியிலிருந்து குகையிலிருந்து தானியேலை வெளியில கொண்டு வந்துட்டாரு. சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்துன்னு 3 பேர் இருந்தாங்க. அவங்களைய அக்கினி சூளையில தூக்கி போட்டாங்க. ஆண்டவர் என்ன பண்ணினாரு? எந்த ஒரு சேதமும் அணுகாதபடிக்கு அக்கினியினுடைய அந்த வாசம் முதற்கொண்டாவது அவர்களிடத்தில் வீசாதபடிக்கு அக்கினியிலிருந்து அவர்களை விடுதலையாக்கினார். இப்படி கர்த்தர் விடுதலையாக்குவார் உங்களை. தேவனுக்காக, கர்த்தருக்காக, வசனத்திற்காக, பரிசுத்தத்திற்காக, ஊழியத்திற்காக நீங்க இப்படி எங்கேயாவது கட்டப்பட்டு அடைக்கப்பட்டு நீங்க இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். அவர் விடுதலையாக்குவார், மாற்றமே இல்லை. அது போக நீங்களா எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி? நீங்களா எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா, நீங்களா எங்கேயாவது போய் சிக்கிக்கிட்டீங்கன்னா, நீங்களா எங்கேயாவது போய் உக்காந்துக்கிட்டீங்கன்னா, நீங்க தான் வரணும். அவர் வரமாட்டாருங்க. அவர் என்ன பண்ண மாட்டாரு? அவர் வந்து விடுதலையாக்க மாட்டாரு. அவர் வந்து என்ன பண்ண மாட்டாரு? விடுதலையாக்க மாட்டார். நீங்க எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டீங்க. நான் டிவி ரிமோட் எடுத்து ஆன் பண்ணும்போது அந்த சீரியல், அந்த சினிமா இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் விட்டுறணும்னு தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு எபிசோடு மட்டும் பார்த்துட்டா பரவாயில்ல, இந்த ரிலீஸ், இந்த படம் இதுதான் நான் பார்க்குற கடைசி படம் அப்படின்னு ஒவ்வொரு படத்தையும் பார்க்கறது. சரி, நீங்க எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அவர் வரமாட்டாருங்க. அவர் உங்களே விடுதலையாக்க மாட்டாருங்க. பிரசங்கத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சிருங்க. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதுல இளைய குமாரன் ஸ்ட்ரைட்டா போய் எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுங்க, நான் கொஞ்சம் சூப்பராக இருக்க போறேனாக்கும், என் லைஃப் ஸ்டைலு, என்னுடைய ஃபியூச்சர் எல்லாத்தையும் அப்படி இப்படி அப்படி இப்படி எல்லாம் அப்படி பண்ண போறேனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போனான். போய் நல்லா இருந்தான். அப்புறம் கடைசியில் வந்து பஞ்சம் வந்து பன்றி மேய்க்கிற வேலையை வாங்கி
பன்றி மேய்ச்சிட்டு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் அங்கே வந்து பன்றி சாப்பிட்ற தவிட்ட தின்னுக்கிட்டு இருந்தான். இப்போ நான் கேட்குறேன், தகப்பன் அங்கே தானே இருந்தார், தகப்பன் வீட்டில் எல்லாம் இருந்துச்சுல்ல, தகப்பனுக்கு தான் எல்லாமே இருந்துச்சுல்ல, 2 பேர்த்த அனுப்பிச்சுட்ருக்கலாம்ல, ஒரு 4 பேர்த்த அனுப்பிச்சிடலாம்ல, இல்லை ஒருத்தர் வேலையாட்களை எல்லாம் போய் என் பையனை எங்கே பாடுப்பான், அவன் தேசத்தில் பஞ்சம் வந்துருச்சு, அவன் என்ன பண்ணுறான் என்னன்னே தெரியல, நானும் அவனுக்கு கால் பண்ணி பார்க்குறேன், நாட் ரீச்சபிள்னே வருது, அவனுக்கு மெயில் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அவன் ஒன்றுமே அவனு மெயில் ஐடியில் அவனுக்கு மெயிலே போய் மாட்டேன், இன்பாக்ஸில் அவன் பாக்ஸில் விழவே மாட்டேன்னுது, ஒன்றுமே தெரிய மாட்டேன்னுது, நான் சர்ச் பண்ணுறேன் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஏப்பா எல்லாரும் போங்கப்பா பார்த்துட்டு வாங்கப்பா. அனுப்பிச்சிருக்கலாமா அனுப்பிச்சிருக்க கூடாதா? தகப்பனுக்கு முடியுமா முடியாதா போகிறதுக்கு? தகப்பனுக்கு பார்க்கறதுக்கு முடியுமா முடியாதா? விடுதலை பண்ணிட்டு வர முடியுமா முடியாதா? கூட்டிட்டு வர முடியுமா முடியாதா? கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? அவர் பண்ண மாட்டார். தகப்பன் வரமாட்டாருங்க, வரமாட்டாரு. ஆனால் வெயிட் பண்ணுவார், என் பையன் வரட்டும், மகன் வரட்டும் அப்படின்னு. மனம் திரும்ப அப்படின்னு அவர் சொல்லுவார். கத்திய வச்சு மனம் திரும்பியா மாட்டியா அப்படிலாம் கேட்க மாட்டார். இளையகுமாரன் புத்தி வரணும், அவன் தான் வரணும். ஆனால் அவனுக்கு புத்தி வந்தா அவன் தூரத்தில் வர்றத பார்த்துட்டு இவர் ஓடி கட்டி அணைச்சி முத்தமிட்டு வஸ்திரத்தை கொடுத்து மோதிரத்தை கொடுத்து பாதரட்சையை கூட்டு எல்லாரும் விருந்துப்பா எல்லாம் அடிங்கப்பா அப்படின்னுவாரு. இப்போ நீங்கள் போய் மாட்டிக்கிட்ட அந்த கெட்ட பழக்கத்துக்கு, நீங்கள் போய் மாட்டிக்கிட்ட அந்த கெட்ட சவகாசத்தை, நீங்கள் போய் மாட்டிக்கிட்ட அந்த 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 காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் தான் வரணும். இளையகுமாரனுக்கு புத்தி வந்தது. அவனுக்கு புத்தி வந்த போது அவன் எழுந்து தகப்பன்ட்ட வந்தான். அவர் வரமாட்டாரு. நீ தான் வரணும். சரி, ஆண்டவர் சொல்றாரு, சீசர்களை பார்த்து கட்டவிழ்க்கப்படணும் அப்படின்றாரு. கட்டப்பட்ட நிலையில் இருந்தா கட்டவிழ்க்கப்படணும். சரி, சீசர்கள் வந்து கட்டவிழ்க்க பொழுது அந்த எஜமானன் கேட்குறான், ஏன் அவிழ்க்கிறீங்க அப்படின்னு. இது ஆண்டவருக்கு வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் விட்டுட்டான். இங்கே ஒரு காரியம் பாருங்க, சீசர்கள் வந்து அந்த கழுதை குட்டியை கட்டவிழ்க்கிறதுக்கு ஊழியத்தை செய்யறதற்கு எஜமானனோ அந்த கழுதையோ தடுக்கலை. எஜமானனும் கழுதையே என்ன செய்யல. எஜமானன் கேட்குறான், என்ன விசாரிக்கிறான், ஏன் அவிழ்க்கிறீங்க அப்படின்னா, இது ஆண்டவருக்கு தேவை அப்படின்னு. ரைட், ஓகே, கொடுத்துட்டான். சரி, இந்த கழுதை குட்டி என்ன பண்ணல, தன்னுடைய கட்டை அவிழ்க்க முடியாதபடிக்கு அப்படி முரட்டாட்டம்லாம் பண்ணல. நான் சொல்றேன், உங்களை ஆண்டவர் மாத்துறதுக்கு, உங்களிடத்துல கிரியை செய்யறதுக்கு நீங்க உங்களை விட்டு கொடுக்கணும். கழுதை மாதிரி என்ன செஞ்சிடணும், விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு சில கிரியைகளை செய்வார். எப்படி செய்வார்? 2 பேரை அனுப்பிச்சுட்டே செய்வார், சீஷர்களை அனுப்பிச்சுட்டே செய்வார். அல்லது அவருடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்புவார், சீஷர்களையும் அனுப்புவார். வார்த்தை அனுப்புவாரா? ஆமா, அவர் தமது வசனத்தை அனுப்பி அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்ப வார்த்தையை அனுப்புவார். அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, அதுக்கு முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. அப்படியே உங்களை சுற்றிலும் ஒரு ரவுண்டை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளதான் நான் இருப்பேன், நீங்களும் இதுக்குள்ள வராதீங்க, நானும் இதை விட்டு வெளியில வர மாட்டேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களை ஆண்டவர் வந்து கட்டவிழ்க்கப்படுறதுக்கு, உங்களுக்கு ஊழியத்தை செய்யறதுக்கு அவர் வார்த்தையை அனுப்பும் போது அந்த வார்த்தையை உள்ள ஏத்துக்கங்க. அந்த வார்த்தை உங்களை சுத்திகரிக்க, அந்த வார்த்தை உங்களை கிரியை செய்ய, அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரியை நடப்பிக்கிறதுக்கு உங்களை விட்டு கொடுத்துருங்க, அர்ப்பணிங்க. சரி, 2 சீஷரை அனுப்புனாரே, அதே மாதிரி ஊழியக்காரர் உங்க வீட்டுக்கு வருகிற பொழுது, அல்லது ஊழியக்காரர் உங்களிடத்துல பேசுகிற பொழுது, ஊழியக்காரர் உங்களிடத்துல இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் போது, அதுக்கு நீங்க உங்களை என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். இந்த கழுதையினுடைய எஜமானனோ கழுதையோ முரட்டாட்டம் பண்ணல, பிடிவாதம் பண்ணல, அல்லது வேற எந்த ஒரு எதிரான செயலை செய்யல. சரி, 3வது அதை என்ன செஞ்சாங்கன்னா அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். பாருங்க, 35வது வசனத்துல அதை இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து அதை என்ன செஞ்சாங்க?
இயேசுவின் இடத்துல கொண்டு வந்தாங்க. அப்போ நீங்கள் இயேசுவின் இடத்துல வரணுங்க. ஒவ்வொரு முறையும் வரணும். ஒவ்வொரு முறையும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு முறையும் அவரிடத்துல வரணும். அவரிடத்துல கொண்டு வந்தார்கள், நீங்கள் அவரிடத்துல வரணும். அவரை தொடுகிற அந்த தூரத்திலே, அவர் உங்களை கை நீட்டி தொடுகிற அந்த தூரத்திலே, அவர் உங்கள் மீது உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற அந்த அளவுக்காக நீங்கள் அவரிடத்துல என்ன செய்யணும்? வர வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், அல்லேலூயா. சரி, இப்போ வாசிப்போம் 35வது வசனம். அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். இயேசுவை என்ன செஞ்சாங்க? கழுதையின் மேல். இயேசுவை எதில் மேலே ஏற்றி இருக்கிறாங்க? கழுதையின் மேல் ஏற்றி இருக்கிறார்கள். இஸ்ரவேலிலே யூத கோத்திரத்திலே ராஜாக்கள் எல்லாரும் எதிலே ஏறி வருவார்கள்னா கழுதையில தான் ஏறி வருவார்கள், குதிரையில ஏறி வரமாட்டாங்க. புறஜாதி ராஜாக்கள் எல்லாம் குதிரையில் வருவாங்க. இந்த பெலிஸ்திய புறஜாதி ராஜாக்கள், அம்மோனிய புறஜாதி ராஜாக்கள், கானானிய புறஜாதி ராஜாக்கள், மீதியானிய புறஜாதி ராஜாக்கள், இவங்கெல்லாம் அந்த ராஜாக்கள்லாம் எதில் ஏறி வருவாங்க? குதிரையில தான் என்ன செய்வாங்க? ஏறி வருவாங்க. ஆனால் இஸ்ரவேலிலே தேவன் ஏற்படுத்தின, தேவன் அபிஷேகம் பண்ணி ஏற்படுத்துகிற இந்த ராஜாக்கள்லாம் எதில் ஏறி வருவாங்கன்னா கழுதையின் மீது தான் ஏறி வருவார்கள். ஒரு ஆதார வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். அப்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் ராஜாவுக்கு முன்பதாக பிரவேசித்த பொழுது ராஜா, அதாவது தாவீது, அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை, உங்கள் ஆண்டவன்னா தாவீது தன்னைத்தான் சொல்றாரு, நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய என்னுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள் அப்படின்றார். இங்கே தாவீது என்ன சொல்றாரு? சாலமோனை தனக்கு அடுத்த தன்னுடைய ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிற ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரு? சாலமோனை என்னுடைய கோவேறு கழுதையின் மீது ஏற்றி அவனை கொண்டு வாங்க, அப்ப ராஜாவாகிய சாலமோன் வாழ்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்றாரு. அப்ப இஸ்ரவேலுடைய ராஜாக்கள்லாம் எதுல தான் வருவாங்க? கழுதையின் மீது தான் வருவாங்க. அப்ப தாவீதே எதுல தான் வந்திருக்காரு? என்னுடைய கோவேறு கழுதையின் மீது ஏற்றி நீங்க வாங்க அப்படின்றாங்க. அப்படி செஞ்சாங்களா? 44வது வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க. அவர்கள் அவனை, அதாவது சாலமோனை ராஜாவினுடைய கோவேறு கழுதையின் மீது ஏற்றினார்கள். இப்ப சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு எதுல வர்றாரு? ராஜாவினுடைய கோவேறு கழுதையில தான். ராஜா கழுதையில வர்றாருன்னா அப்ப கழுதை எப்படி? சாதாரணமானதா? மேன்மையானது, ராஜரீகமானது. அதான் சொன்னேன், மேன்மையானது, ராஜரீகமானது. சரி, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிற பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாச்சா, நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில், வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே, நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள் அப்படின்னு இங்கே வேதம் சொல்லுகிறது. அதாவது வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே யாரை குறித்து சொல்லுகிறது? நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே யாரை குறித்து சொல்லுகிறதுனா, இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார்களே நியாயாதிபதிகள், ஒத்தனியல் முதற்கொண்டு சாமுவேல் வரைக்கும் இஸ்ரவேலை நியாயம் விசாரிச்சாங்க இல்லையா? இந்த நியாயம் விசாரித்த இந்த நியாயாதிபதிகள் எல்லாம் எதுல தான் ஏறி வந்தாங்க? குதிரையில் இல்லை, கழுதையில் தான் ஏறி வந்தாங்க. அப்ப கழுதை எப்படியானது? மேன்மையானது, ராஜரிகமானது. அப்பதான் நான் உங்களை பார்த்து சொன்னேன், உங்களை யாராவது கழுதைன்னு சொன்னா இப்பவாது என்ன குறித்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சே, நான் மேன்மையானவன், நான் ராஜரிகமானவன், ராஜா என் மேலே ஏறி வருகிறவர், ராஜா என்னோடு கூட இருக்கிறவர், நான் ராஜாவால் பயன்படுத்தப்படுகிற ராஜாவுக்கு மட்டுமான நபர் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்?
உங்கள் காலரை தூக்கி விடணும். சரி, ரெண்டாவது திரும்பி இப்போ லூக்காவுக்கு வருவான். லூக்கா 19:35 வாசிக்கலாம். அதை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, இவங்க இயேசுவை கழுதையின் மேல் ஏற்றிட்டு அவர் ஏறதுக்கு முன்னாடி கழுதையின் மேலே தங்களுடைய வஸ்திரங்களை என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. அதற்கப்புறம் அந்த கழுதை நடந்து வருகிற வழிகளிலெல்லாம் என்ன செய்கிறது, வஸ்திரங்களை போடுகிறார்கள். அந்த கழுதை நடந்து வர்ற வழியிலெல்லாம் வஸ்திரங்களை போடுறாங்க. இந்த வஸ்திரங்களை போடுகிறது, இந்த வஸ்திரங்களை போடுற இந்த ஒரு செயல் எதுக்கு அடையாளம்னா, அவரை தங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்றதுக்கான அடையாளம். இப்போ கழுதையின் மேல் வஸ்திரத்தை போட்டு யார் ஏற்றி உட்கார வைக்கிறாங்களோ, அந்த கழுதை வருகிற பொழுது அந்த வழியில் தங்களுடைய வஸ்திரங்களை யாருக்கு விரித்து போடுகிறார்களோ அவரை தங்களுடைய ராஜாவாக அவர்கள் ஏற்றுக்கொண்டுட்டாங்க அப்படின்றதுக்கான அடையாளம் தாங்க. அதாவது கழுதையின் மேல் அபிஷேகம் பண்ணப்பட்டு வந்தா தேவன் இவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அப்படின்றதுக்கு அடையாளம். அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு தங்களுடைய வஸ்திரங்களை கீழே விரிச்சு விட்டாங்கன்னா, எடுத்து போட்டாங்கன்னா, நாங்க அவரை எங்க ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு அடையாளம் தான். இப்ப இவர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, அந்த கழுதையின் மீதும் வஸ்திரத்தை போடுறாங்க, அது நடந்து வருகிற அந்த வழியிலையும் போடுறாங்க. இப்படிலாம் ஆதாரம் இருக்குதா? நீங்க வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அங்கே 13வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, 2 ராஜாக்கள் 9:13 யெகூ ராஜாவான போது, அதாவது யோசபாத்தின் குமாரனாகிய யெகூ ராஜாவான பொழுது 13வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார்கள். அப்ப இங்கே யெகூ ராஜாவாகிறார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவனே இவங்க எல்லாரும் தங்களுடைய வஸ்திரங்களை படிகளின் மேல் உயர்த்தி கீழே விரித்து யெகூ ராஜாவானான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ராஜா யெகூ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இயேசுவுக்கு அதே மாதிரி பண்றாங்க. தன்னுடைய வஸ்திரங்களை விரித்து அவரை கழுதையின் மேல் ஏற்றி அவர் நடந்து வருகிற அந்த இடங்களில் வஸ்திரங்களை போட்டுட்டா அவங்க என்ன சொல்றாங்க, இயேசு எங்களுடைய ராஜா, யூதருக்கு ராஜா, வாழ்க தாவீதின் குமாரனாகிய ராஜா நீர் வாழ்க அப்படின்றாரு. அப்ப இயேசு அவங்க என்ன செய்யறாங்க, ராஜாவா ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா இவங்க ஏற்றுக்கொண்டதற்கு அர்த்தம் வேறையா இருக்குது. ரோமர்களுடைய கையில் இருந்து இயேசு நம்மளை விடுவிப்பார் அப்படின்னு சொல்றதுக்காக அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. சரி, அதற்கப்புறம் என்ன நடக்குது? நீங்க இப்ப அப்படியே இந்த வசனங்களுக்கு வாருங்க. யோவான் 12வது அதிகாரத்துக்கு வருவோம். யோவான் 12வது அதிகாரத்துல 13வது வசனம், குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இவங்க என்ன செய்யறாங்க, வஸ்திரங்களை விரிச்சதுக்கு அப்புறம் குருத்தோலைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த குருத்தோலை எதற்கு அடையாளமா இருக்குதுன்னா, வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிறது. என்னதுங்க? வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிறது. குருத்தோலை வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு வெற்றி சிறக்க போகிறார். என்ன வெற்றி? இவங்களுடைய எண்ணமெல்லாம் என்ன, இயேசு நேரா அவர் இந்த ரோமர்களுடைய கையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி வெற்றி சிறக்க போகிறாரு அப்படின்ட்டு. அதாவது கோலியாத் வந்த போது தாவீது எப்படி கோலியாத்தினுடைய அந்த பெலிஸ்தருடைய கையிலிருந்து இஸ்ரவேலை விடுதலையாக்கினாரே, அது மாதிரி கிதியோன் போய் மீதியானவருடைய கையிலிருந்து இஸ்ரவேலை விடுதலையாக்கினாரே, அது மாதிரி யோசுவா போய் அந்த 7 ராஜாக்களை துரத்தி விட்டு அவர்களுடைய கானானை சுதந்திரத்தை திருப்பி கொடுத்தாரே, அது மாதிரி இயேசு நம்மளை வெற்றி சிறக்க போகிறார் அப்படின்னு சொல்றதுக்கு அடையாளமாக நாங்கள் வெற்றி பெற போகிறோம், வெற்றி எங்களுக்கு வரப்போகிறது, அதாவது விடுதலை வரப்போகிறது, ரோமனுடைய கையிலிருந்து விடுதலை வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குருத்தோலைகளை எடுத்து பிடித்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவராகி இயேசு ரோமனுடைய கையிலிருந்து விடுதலையை இவர்களுக்கு கொண்டு வர போகிறதில்லை. மாறாக
துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே அவைகளின் மேல் வெற்றி பெற போகிறார். அதாவது சாத்தானுடைய எல்லா வல்லமைகளையும் நியாயப்பிரமாணத்தின் 613 கற்பனைகளை நிறைவேற்றி அவைகளிலே வெற்றி சிறக்க போகிறார் அப்படின்றத இவங்க அடையாளமாக அவங்களுக்கு தெரிந்ததோ தெரியலையா, ஆனா இவங்க ரோமனுடைய கையிலிருந்து இயேசு விடுதலையாக்க போகிறாரு அப்படிதான் நினைச்சுக்கிட்டு அவங்க கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் இஸ்ரவேலின் ராஜா. இப்ப இதுவரைக்கும் ராஜா இல்லாம இருந்துச்சு, இப்ப நமக்கு யார் வந்துட்டார்? ராஜாவாக இயேசு வந்துட்டாரு அப்படின்றாரு. சரி, இப்போ பாருங்க, ஆண்டவர் இப்படி சொல்லிட்டார். இங்கே இன்னொரு காரியம் நடக்குது. இதான் ரொம்ப முக்கியமானது. இந்த குருத்தோலையிலேயே ரொம்ப முக்கியமானது என்ன பகுதினா இவங்க எல்லாரும் பேசுறாங்க பாருங்க. 17வது வசனத்தில், அன்றியும் அவர்களோடு கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையில் இருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். லூக்காவில் கூட வாசிக்கும் பொழுது அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் விவரித்து பேசினார்கள்னு. இப்போ இங்கே ஒரு கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டு இருக்குது, ஒரு ஹைலைட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது. என்னன்னா, லாசருவை உயிரோடு கூட இயேசு எழுப்பினாரு அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக இப்போ அந்த இடத்துல, அந்த ஊர்வலத்தில், அந்த பவனியில் பேசப்படுகிற ஒரு பெரிய சம்பவம். ஏன்னா அதுக்கு சில நாட்களுக்கு முன்பதாகத்தான் இயேசு லாசருவை என்ன செய்திருந்தார்? உயிரோடு கூட எழுப்பி இருந்தார். அதனால தான் எழுப்புறதுக்கு முன்னாடி கூட மாத்தாள்கிட்ட போய் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் குறித்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ சில நாட்களுக்கு முன்பதாக தான் அந்த நிகழ்ச்சி நடக்குது. இப்போ லாசருவை உயிரோடு கூட எழுப்புறது பரபரப்பாக அங்கே பேசப்படுகிறது. அதனோடு கூட இயேசு செய்த மற்ற அற்புதங்களும் பேசப்படுகிறது. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமாக ஹைலைட்டாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, லாசரு உயிரோடு கூட எழுப்பினதான் பேசப்பட்டிருக்கிறது. இப்போ பேசப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய நிறைய க்ரௌடு. எவ்வளோ க்ரௌடுனா, வேத பண்டிதர்கள் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க, எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும் அப்படின்னா 2.5 லட்சம் பேர் அங்கே அந்த பவனியில் இருந்திருப்பாங்களாம். இந்த ஒலிவமலை, பெத்பகே, பெத்தானியா அந்த இடத்துல கொஞ்சம் குறைய மொத்தமாக டோட்டலாக ஒரு 2.5 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு. இப்போ இவங்கெல்லாம் அந்த ஒலிவமலை அடிவாரத்திலிருந்து எருசலேமுக்குள்ளாக நேராக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வெளியிலேருந்து சிட்டிக்குள்ளே உள்ள என்ட்ராகும்போது சிட்டியிலேருந்து எருசலேம்லேருந்து இயேசுக்கு எதிராகவும் அதுலேயும் ஒரு கூட்டம் போகுது. அதாவது அவரை வரவேற்கிறதற்கு, அவரை வெல்கம் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஒரு கூட்டம் போகுது. போய் அந்த கூட்டமும் சேர்ந்துக்கிட்டு எருசலேமுக்குள்ள வருது. இங்கேருந்து போகிற கூட்டம், எருசலேமில் இருந்து போகிற கூட்டம் அது மட்டும் 1 லட்சம் பேர் இருப்பாங்க. மொத்தத்துக்கு 2.5 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். உங்கள் பின்னாடி 2.5 லட்சம் பேர் வந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? அப்போ இயேசு இவர்களோடு கூட எருசலேமுக்குள்ளே வர்றாரு. ஆனால் இந்த 2.5 லட்சம் பேருனுடைய நோக்கம் என்னவா இருக்குது? இயேசு அவர் ராஜாவாகிறாரு, அவரை ராஜாவாக்கிட்டோம், கழுதையின் மேல் கொண்டு வந்துட்டோம், குருத்தோலையை பிடிச்சாச்சு, வஸ்திரங்களை போட்டாச்சு. இயேசு நேராக எங்கே வர போகிறாரு? ராஜா அரண்மனைக்கு வரப்போகிறாரு. எருசலேம்லேருந்து எருசலேமுக்கு வெளியில் அந்த ஒலிவமலையிலேருந்து எருசலேமுக்குள்ளே வந்தால் அந்த என்ட்ரன்ஸு அது நேராக உள்ளே வந்தால் அது 2ஆக பிரியும். லெஃப்ட் ரைட்டுன்னு அந்த ரோடு பாதை பிரியும். அதில் ஒரு ரோட்டில் போனீங்கன்னா நேராக அரண்மனைக்கு போயிடும். இந்த காய்பா, இந்த அண்ணா, பிலாத்து இவங்கெல்லாம் இருந்தாருங்க இல்லையா, அந்த அரண்மனைகளுக்கு அந்த ரோடு போயிடும். அப்படியே இந்த பக்கம் திரும்பி வந்தால் அது நேராக தேவாலயத்துக்கு போயிடும். இப்போ இயேசு நேராக உள்ளே வரும்போது எல்லாரும் என்னதான் விரும்புகிறாங்க? நேராக அரண்மனைக்கு வரப்போகிறாரு. அங்கே அண்ணா, காய்பா, பிலாத்து இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் சீட்டெல்லாம் காலி பண்ணி அவங்களெல்லாம் வெளியில் துரத்தி இயேசு என்ன செய்ய போகிறாரு? யோசுவா எப்படி எல்லாத்தையும் துரத்தி அங்கே போய் கானானில் அப்படி உட்காந்தார், அது மாதிரி எப்படி கிதியோன் போய் எப்படி மீதியானரை முடியடிச்சு வெற்றி கொண்டு வந்தார், அது மாதிரி தாவீது எப்படி கோலியாத்தை முறியடிச்சு பெலிஸ்தியர்கிட்ட வெற்றி கொண்டு வந்த மாதிரி அப்படி ஆக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இயேசு நேரம் அங்கே போகாமல் எங்கே போயிட்டாருன்னா தேவாலயத்துக்கு போயிட்டார். எங்கே போயிட்டாருங்க? தேவாலயத்துக்கு போயிட்டார். தேவாலயத்துக்கு தான் போனாரா? உன் பைபிள் போட்டிருக்கா? ஆமாம். திரும்பவும் லூக்காவுக்கு போயிட்டு திரும்ப யோவானுக்கு வருவான்.
லூக்கா 19 அதிகாரத்தில், அதாவது எருசலேமுக்கு வெளியில இருந்து எருசலேமை பார்த்து, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமா இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறதே. எருசலேமே, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால், எருசலேமே, உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு, எருசலேமே, உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி, எருசலேமே, உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு, எருசலேமே, உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நேராக உள்ளே போய் உள்ளுக்குள்ளே போய் அவர் எங்கே போல, அண்ணா, காய்பா, பிலாத்து இந்த அரண்மனைக்கு போகிற அந்த வழியில் போகாமல் நேராக தேவாலயத்துக்கு போகிறார். 45வது வசனம், பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் விற்கிறவர்களை கொள்ளுகிறவர்களை புறம்பே துரத்த தொடங்கினார். ஆக்சுவலாக இயேசு எங்கே தான் போயிருக்கணும்? இந்த அரண்மனைக்கு தானே போயிருக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் இயேசுவை என்ன சொல்லியிருக்காங்க? யூதருடைய ராஜா, ராஜான்னு தானே சொல்றாங்க. அப்போ ராஜா எங்கே போகணும்? ராஜா அரண்மனைக்கு தானே போயிருக்கணும். இவர் தான் ஆசாரியன், ஆரோன் மாதிரி நமக்கு தான் இவர் தான் பிரதான ஆசாரியன் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா இயேசு எங்கே போயிருந்துருக்கணும்? தேவாலயத்துக்கு போயிருந்துருக்கணும். ஆனால் இவங்க இயேசுவை ராஜா ராஜானாங்க. ஆனால் இயேசு அங்கே போகல. அவர் ராஜா தான், அவர் ராஜா தான். அவர் ராஜாக்களுக்கெல்லாம், ராஜ்யங்களுக்கெல்லாம் அவர் ராஜா தான். ராஜாக்களை தள்ளி அவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தான். ராஜாக்களுடைய இருதயங்களை, நீர்கால்களை திருப்புகிறது போல, அதாவது ஒரு மடையை அடைச்சிட்டு இன்னொரு மடையை திறந்து விடுறது மாதிரி திறந்து விடுகிறவர் தான். ஆனால் அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது ராஜாவாக இருக்கிறதுக்கு வரல, அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறார் என்று மார்க் எழுதின நற்செய்தி, அவர் நமக்கு ஊழியக்காரராக, வேலைக்காரராக வந்திருக்கிறார் அப்படின்றத அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசு அங்கே போகலை. அங்கே போயிருந்தார்னா அவர் ராஜாவாயிருப்பார். ராஜாவாய் என்ன நடந்திருக்கும்? இஸ்ரவேலர்களை ரோமர்களுடைய கையிலிருந்து விடுதலையாக்கி அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்திருப்பார். இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கும். ஆனால் நமக்கெல்லாம் ரட்சிப்பு கிடைச்சிருக்குமா? நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்குமா? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தின் 613 கற்பனைகளுக்கு நாம் நீங்களாக்கி ரசிக்கப்பட்டிருப்போமா? தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகார பாக்கியத்தை நாம் பெற்றிருப்போமா? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பரிசுத்த ஆவியானுடைய அடையாளங்களை நாம் பெற்றிருப்போமா? பாவ மன்னிப்பு இருந்திருக்குமா? இல்லை பாருங்க, இல்லை பாருங்க. ஆனால் இயேசு அங்கே போகல. அவர் எங்கே போகிறாருன்னா தேவாலயத்துக்கு போகிறாரு. சரி, தேவாலயத்துக்கு எதுக்காக போனார்? இந்த தேவாலயத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு போனாரா? ஏன்னா வசனம் என்ன சொல்லுகிறதுனா, அங்கே போய் புறா விற்கிறவர்களையும் அவர்களையெல்லாம் துரத்தி காசுக்காரர்களுடைய பலகையெல்லாம் கவிழ்த்து போட்டார். அதெல்லாம் நடந்துச்சு தான். ஆனால் இனி அங்கே புறா தேவையில்லை, இனி அங்கே காசு தேவையில்லை, இனி அங்கே வேற எந்த பிசினஸும் தேவையில்லை, இனி அங்கே வேற எந்த பலியும் செலுத்தப்படவில்லை. சில வேளைகளில் அங்கே ஆசாரியர்களுக்கும் அந்த பிஸ்னஸ் மேனுக்கும் ஒரு அண்டர் டீலிங் இருந்துச்சு. தேவாலயத்தில் அப்படி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் அதெல்லாம் கிளியர் பண்ணாரு. ஆமாம், அது உண்மைதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அது மட்டும் கிடையாது. அதை விட மேலான ஒரு காரியம் என்னன்னா, இனிமே இங்கே புறாக்கள் தேவையில்லை, இனிமே இங்கே ஆடு தேவையில்லை, இனிமே இங்கே காசு செலுத்த தேவையில்லை, இனி இங்கே வேற எந்த பலியும் தேவையில்லை. ஒரே பலியாக, ஒரே ஜீவ பலியாக நான் வருகிறேன் என்று சொல்லி தன்னை பலியிடுகிற, ஒரு பலியிடப்பட வேண்டிய பலியாக அர்ப்பணிக்கிற ஒரு ஆடாக பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக அவர் ஆலயத்திற்கு அவர் புறப்பட்டு போகிறார். சிங்காசனத்துக்கு போயிருந்தா அவர் ராஜாவா இருப்பாரு. தேவாலயத்துக்கு போகிறதுனால தன்னை பலியிட கொடுக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக அவர் போகிறார். யோவான் ஸ்நானகன் அதைத்தான் சொன்னார். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் தன்னை பலியிடுகிற ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் அர்ப்பணிப்பதற்காக போனார். பஸ்கா பண்டிகையில் தான் இது நடந்தது. கரெக்டாக இன்னும் விபரமாக சொல்லணும்னா, கரெக்டாக பஸ்கா பண்டிகை அன்றைக்கு தான் இயேசு பலியாக அவர் சிலுவை மரத்தில் மரிக்கிறார். ஆனால் அதற்கு முன்பதாக இஸ்ரவேலர்கள் ஆட்டை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை ஆசாரியரிடத்தில் காண்பிக்க வேண்டும்,
பின்பதாக அதை பத்திரப்படுத்தி இருக்க வேண்டும். பஸ்கா அன்றைக்கு கொண்டு வந்து பலியிட வேண்டும். அதற்கு நிகரான சரிக்கு சரியாம அந்த கால அளவின்படியே இயேசு தேவாலயத்திற்கு அன்றைய நாளிலே போகிறார். சரி, இப்போ இங்கே இன்னொரு காரியத்தையும் பார்க்கணும். அது எங்கே? யோவான் நற்செய்தி 12வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில், பண்டிகையிலே ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை நாங்கள் காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த கூட்டத்தில் யார் இருக்கா? கிரேக்கர்கள் இருக்கிறாங்க. இந்த கிரேக்கர்கள்னாவே கொஞ்சம் பிரச்சனை பண்ணுற ஆளுகள் தான் வச்சுக்கோங்க. நான் சில உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வந்தீங்கன்னா 6வது அதிகாரத்தில் அங்கே கிரேக்கரானவர்கள் தங்களுடைய விதவைகள் பந்தியிலே விசாரிக்கப்படவில்லை என்று சொல்லி அப்போஸ்தலர்களுக்கு எதிராக முறையிடுறாங்க. ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாங்க. என்ன நீங்கள் பந்தி விசாரிக்கிறீங்க, என்ன நீங்கள் பார்க்குறீங்க, எல்லா விசுவாசிகள் எல்லாம் சபையில் வந்து இதை கொடுத்து அதை கொடுத்து எல்லாம் வித்து எல்லாம் ஒன்றா இருக்கும்போது எங்கள் ஆளுகள் மட்டும் நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க, நீங்கள் தான் இஸ்ரவேல் அப்படி இப்படின்னு அதை பேசி இதை பேசி பிரச்சனையாக்கிட்டாங்க, பெரிய பிரச்சனையாக்கிட்டாங்க. பேதுரு, நீங்க அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, வாங்க முதல்ல, அப்படி பந்தி இங்க டைனிங் ஹாலுக்கு வாங்க அப்படின்னு நீங்க கூப்பிட்டாங்க. பேதுரு யோவான்னு சொல்லிட்டாங்க, அப்பா, இட்ஸ் நாட் அவர் பிஸ்னஸ். நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலையும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்தில் தான் தரித்திருப்போம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த கிரேக்கர்கள் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறவங்க. பவுலுடைய ஊழியத்திலையும் நிறையா சிக்கல் பண்ணவங்க தான். பவுலுடைய ஊழியத்தில் அவர் வந்து ஏதென்ஸ்ல எல்லாம் போய் அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அறியப்படாத தேவனுக்கு அப்படிலாம் பேசுகிற பொழுது அவங்க ஏதாவது ஒரு நூதனமான ஒரு புதுசு இன்னைக்கு நான் புதுசு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் அவங்களுக்கு பயங்கரமாக டீப்பு. சரி, இங்கே என்ன அவங்க பண்ணாங்கன்னா, லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார் அப்படின்னு பரபரப்பாக பேசுறது இவங்களுக்கு கிளிக் ஆகுது. எப்படி மறிச்சு போன லாசரு உயிரோட வந்துட்டானா, 4 நாளாய் வந்துட்டானா, நாற்றம் எடுத்த சரணம் வந்துட்டானா, இவர் என்ன பண்ணாரு, எப்படி வந்தான், இவன் சொன்ன போதே வந்துட்டானா, இப்படியெல்லாம் பார்த்துட்டு சரி அவரை பார்க்கணும், அவரை என்ன செய்யணும், பார்க்கணும். அவரை பார்க்கணுன்ட்டு நேராக வந்து பிலிப்புட்ட சொல்கிறாங்க, நாங்கள் இயேசுவை பார்க்கணும், வி வாண்ட் டு see ஜீசஸ் அப்படின்றாங்க. பிலிப்பு என்ன பண்ணுறாரு, நேராக ஆண்ட்ரூட்ட போய் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பின் இடத்துல வந்து, ஐயா, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவிக்கிறார்கள். இப்போ அந்திரேயாவும் பிலிப்பு இயேசுனிடத்தில் வந்து சொல்கிறாங்க, ஜீசஸ், இந்த கிரேக்கர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆஞ்சையாக இருக்கிறாங்க, ஆசையாக இருக்கிறாங்க, அவங்க உங்களை பார்க்க விரும்புகிறாங்க அப்படின்னு. இப்போ இயேசு என்ன சொல்லியிருக்கணும், அப்படியா, இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, ஸோ ஆகையினால அவங்கள வர சொல்லுங்க. காணாமற் போன இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, இந்த தொழுவத்தில் வேறு ஆடுகளும் எனக்கு இருக்குது, அவங்கள வர சொல்லுங்க. வேறு ஆடுகள் இவங்க தான், இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, இந்த கிரேக்கர்கள் எல்லாருமே தான், அவங்கள வர சொல்லுங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னாரா? இல்லை பாருங்க. சரி, அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் அப்புறமா பார்க்குறேன், அப்புறமா எனக்கு இப்போ டைம் இல்லை, ஷெட்யூல் இல்லை, அப்பாயின்மெண்ட் இல்லை, அப்புறமா நான் அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறேன் அப்படி சொன்னாரா? இல்லை, நிக்கதம் நைட்டில் வந்து பார்த்தாரு, அதே மாதிரி இப்போ டே டைமில் எனக்கு இல்லை, நைட்டில் வர சொல்லுங்கள், நிக்கதம் மீட் பண்ண மாதிரி நான் மீட் பண்ணிடுறேன் அப்படி சொன்னாரா? சரி, இப்போ பவனி ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்குது, இப்போ ஃப்ரீயாக பேச முடியாது அவங்கள்ட்ட, அப்படியே அவங்கள எருசலேமுக்குள்ளே வர சொல்லிடுங்க, அங்கே பார்த்துக்குவோம், அங்கே பேசிக்குவோம் அப்படின்னாரா? தேவாலயத்தில் இந்த காசுக்காரர்களுடைய பலகையெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்னாரா? இல்லை, இதை முடிச்சுட்டு இயேசு நேராக இந்த தேவாலயத்துக்கு வந்து காசுக்காரர்களுடைய பலகையெல்லாம் புரட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக பெத்தானியாவுக்கு தான் போகிறார், மாத்தாள் மரியாளுடைய லாசருடைய வீட்டுக்கு தான் போகிறார். ஸோ என்ன பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் முடிச்சுட்டு நான் நேராக பெத்தானியாவுக்கு தான் போகிறேன், லாசரு மாத்தாள் மரியாள் வீட்டுக்கு தான் போகிறேன், லாசர் அங்கே தானே இருப்பான், நேர்லேயே வந்து என்ன செஞ்சிடறேன், உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன், டாப் டு பாட்டம், ஏ டு Z அப்படியே கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னாரா? இயேசு என்ன சொன்னார், இவங்க வந்து சொல்கிறாங்க கிரேக்கர்கள் உங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க அப்படின்னு இயேசு என்ன பண்ணிருக்கணும், இப்போ நான் சொன்ன ஏதாவது ஒன்று அவர் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா நான் அவங்கள பார்க்க விரும்பலை அப்படின்னாவது சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, வாசிப்போமா? 23வது வசனத்தில்,
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படின்னாரு. அதாவது பிலிப்பும் அந்திரேயும் ஜீசஸ், இந்த கிரேக்கர்கள் வந்திருக்காங்க, அவங்க உங்களை பார்க்கணுன்னு பிலிப்புகிட்ட சொன்னாங்க. பிலிப்பு என்கிட்ட சொன்னான், அதனால தான் நாங்கள் 2 பேரும் உங்கள்கிட்ட வந்தோம். அவங்க உங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க, இந்த இங்கே தான் இருக்கிற அவங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னோடனே இவர் உடனே சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாக மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான் அப்படின்ட்டு அதுக்கடுத்து போயிட்டே இருக்கிறாரு. பாருங்க, ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? பிலிப்புவும் அந்திராயாவும் இயேசுகிட்ட சொன்னதுக்கும் இயேசு இப்படி சொல்றதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ஆண்டவராக இயேசு, அதாவது ஆக்சுவலாக இவங்க இப்படி கேட்டுக்கணும், ஆண்டவரே நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், அவங்க உங்களை பார்க்கணும் விரும்புகிறாங்க, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். ஆனால் இவங்க கேட்கல. இவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்றாரு. இங்க இயேசு என்ன சொல்றாருன்னா, அது அவர் சொல்ற வார்த்தையில உள்ள மறைக்கப்பட்டிருக்கிறது அல்லது வெளியிறக்கப்படுகிற அந்த காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லாசரு எப்படி உயிரோடு கூட எழுந்தான், லாசருவை நான் எப்படி உயிரோடு கூட எழுப்பினேன், இதை பார்த்து இதை விசாரித்து இதற்குரிய காரியங்களை அவங்க பெற்றுக்கொள்கிறதுனால அவர்களுக்கு எந்த விதமான மேன்மையும் இல்லை, எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இது மட்டுமல்ல, அவர்கள் எல்லாரும் இயேசு செய்த அற்புதங்களை அடையாளங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அந்த 5 பத்தி 2 மணியும் பத்தி பேசுறாங்களே, அந்த திராட்சரச தண்ணீரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அந்த யவீருடைய மகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்களே, நைனூர் அந்த வாலிபனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்களே, சகைவ பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அந்த குளத்துல படுத்திருந்த அந்த 38 வயது மனிதன் சுகமானதை குறித்து அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களே, நூற்றுக்கு அதிபதியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்களே, இதை குறிச்சல்ல, இவைகளினால உங்களுக்கு எது வரப்போகிறது இல்லை, இதை விட மேன்மையானது ஒன்று இருக்கிறது, இதை பார்க்கணும் அப்படின்னு அவங்க வந்திருக்கிறாங்க. இதை பார்க்கறதுனால அவங்களுக்கு எந்த மேன்மை இல்லை, இதை விட மேன்மையானது ஒன்று இருக்குது. என்னன்னா, நான் மகிமைப்படுகிற ஒரு வேலை வரப்போகிறது. நான் மகிமைப்படுகிறதை அவர்கள் பார்க்கிற பொழுது, அதை காண்கிற பொழுது, அதை அவர்கள் விசுவாசிக்கிற பொழுது, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது, அதை அவர்கள் அறிக்கை பண்ணுகிற பொழுது, அதனாலே அவர்களுக்கு நன்மை உண்டாகும் என்று இயேசு சொல்லுகிறார். அவர் மகிமைப்படுவதாக எதை சொல்லுகிறார்? சிலுவையிலே நம் எல்லாருடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் மரிக்கிறதை அவர்கள் காண, அவருடைய கண்கள் காண, அதை அவர்கள் விசுவாசிக்க, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு இரட்சகராக வந்திருக்கிறார். ஆம், இவர்தான் ஆண்டவர், இவர்தான் கர்த்தர், இவர்தான் மீட்பர், இவர்தான் மேசியா, இவர்தான் இரட்சகர், இவர்தான் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர் என்று சொல்லி என்னை ஆண்டவர் மீட்பர் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் என்னை பார்க்க வேண்டும். அதை பார்ப்பதுதான் நான் மகிமைப்படுகிற அந்த நேரத்தில் அவர்கள் என்னை பார்ப்பதுதான் நான் மகிமைப்படுகிற அந்த சிலுவையின் காட்சியை அவர்கள் பார்ப்பதுதான் அவர்களுக்கு மேன்மையாக இருக்கும் என்று இயேசு இங்கே சொல்கிறார். 25வது வசனத்தில் இப்படி சொல்றாரு, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான் அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன், இந்த தன் ஜீவனை இந்த பூமியில பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் அல்லது இதை சொன்ன மோசே மாதிரி 120 வருஷம் வாழ்றதுக்கு தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ள, தன்னுடைய ஜீவனுக்காகவே, அதாவது இந்த பூமிக்காகவே இப்படியே வாழ்கிறவங்க அதை இழந்துருவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் அவரை பின்பற்றுவோமாகில், நாம் அவரை சேவிப்போமாகில், நம்மளை பார்க்கலும் பரிதவிக்கப்பட்ட நபர் யாருமே இருக்க மாட்டாங்களாம். இந்த பூமிக்குரிய காரியத்திற்குமாக மாத்திரம், இந்த பூமிக்குரிய காரியத்துக்கு மாத்திரம் ஆண்டவரை சேவிக்கிறது,
இந்த பூமிக்குரிய காரியத்துக்கு மாத்திரம் ஆண்டவரை தேடுறது, இந்த பூமிக்குரிய காரியத்துக்காக மட்டும் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. இப்படி இருந்தா இது எல்லாமே கிடைக்கும், கிடைக்காதுன்ட்டு இல்லை, எல்லாமே கிடைக்கும். ஆனா நாம யாரா இருப்போமா? பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போமா? அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கீழானவைகள் அல்ல, பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் அப்படின்னு வேதம் சொல்கிறது. பவுல் ஒருத்தர் இருந்தார், அவர் எவ்வளவு மேன்மை உள்ளவராக இருந்தார். ஆனா எனக்குரிய எல்லாவற்றையும், லாபமான எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக என்று கருதுகிறேன், அதை குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்றாரு. இந்த வசனத்தை உங்களுக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்களேன். கேட்கறதுக்கு என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதோ இல்லையோ, ஆனா உங்களுக்கு லாபமா இருக்கிறது எது? உங்களுக்கு லாபம் பேரை உண்டு பண்ணுகிறத, புகழை உண்டு பண்ணுகிற, பெருமையை உண்டு பண்ணுகிற, இதெல்லாம் குப்பையமா என்ன முடியுது அவங்கனால? அப்படி என்னன்னா நீங்க ஆவிக்குரிய மனிதன். நமக்கு எப்பவுமே ஆசீர்வாதத்தை மேல ஒரு அளவற்ற ஒரு, இஸ் இட் ராங்? இது தவறா? இல்ல. ஆசீர்வதிக்கிற தேவன் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றுக்காரனர். ஆனா நாம எப்படி ஆயிட்டோம் அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு பக்கெட்டை எடுத்துட்டு வராத குறையா, ஒரு கட்டப்பையை பிக் ஷாப்பரை எடுத்துட்டு வராத குறையா, ஒரு சாக்கு பையை எடுத்துட்டு வராத குறையா, என்ன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம், இன்னைக்கு கிறிஸ்மஸ் என்ன ஆசீர்வாதம், இன்னைக்கு குட் ஃப்ரைடே, இயேசு மரித்தா, என்ன ஆசீர்வாதம், எனக்கு என்ன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்க. இன்னைக்கு ஈஸ்டர், இயேசு நமக்காக, என்ன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம், கொடுங்க கொடுங்க கொடுங்க. இன்னைக்கு உபவாச ஜெபம், என்ன ஆசீர்வாதம் கொடுங்க. இன்னைக்கு மாசத்துல 1ஆம் தேதி வாக்குத்தத்தம், என்ன வாக்குத்தத்தம் கொடுங்க 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 கொடுங்க. இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர், இன்னைக்கு ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு என்ன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம். இப்படியே வாழ்ந்துட்டோம். எஸ்ஸா நோவா சொல்லுங்க, டீலா நோ டீலா, இப்படிதான் சொல்ல வருது. ஆனா சொல்ல முடியாம இருக்கிறோம். ஆனா இது தவறா? கிடையாது. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருந்தார். அவனுடைய ஆசீர்வாதம் ஏராளமானதாக இருந்தது. ஆதியாகமம் 12:2 ஆண்டவர் கூப்பிட்டாரு. ஆனா 13:2 வாருங்க, அவன் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகளை உடைய செல்வ சீமானா இருந்தான், தரித்திரனா இல்லை. வேதாகம புருஷர்கள் யாருமே தரித்திரரா இல்லை, ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். ஈசாக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். யாக்கோப்பு அவருடைய தகப்பன்களை விட 2 பரிவாரங்கள், 2 ராஜாக்களுக்குரிய, 2 ராஜ்யங்களுக்குரிய ஆசீர்வாதம். யோசேப்பு சொல்லவே வேண்டாம், உயர்ந்த இடத்துல வாழ்ந்தார். இன்னும் எத்தனை பேர்? தாவீது எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதம். அவன் தேவாலயத்தை கட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த பொண்ணுடைய அளவை நான் சொன்னேன்னா நீங்க போங்க பாஸ்டர், இப்படிலாம் இருக்காது, நீங்க பொய் சொல்றீங்க. ஆமா, நீங்க மற்றதெல்லாம் சொன்னது கரெக்ட், இதெல்லாம் பொய், நான் என்னால் நம்பவே, இது எப்படிங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருவீங்க. அவன் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். வேதாகமத்தில் எந்த பரிசுத்தவான், எந்த கர்த்தருடைய பிள்ளை நஷ்டமாய் தோல்வியா இருந்தால், நடுத்தருவுக்கு வந்த யோபு 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டு தன் பிள்ளைகளையும் பார்த்து நெடுநாட்களாய், நீண்ட காலமாய், பூரண வயசு உள்ளவனாய் இருந்தான். ஆமா, உலகமே பூமியை பெருவெள்ளத்தில் ஆண்டவர் அழிச்சு போட்டார். ஆனா நோவா ஆசீர்வாதத்தினாலே பெருக்கத்தின் மேல் பெருக்கம் அடைந்து கொண்டான். ஆனா இவங்க எல்லாருமே இம்மைக்குரியவர்களா? இம்மைக்குரிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார்களா? இல்ல. பாருங்க, ஆபிரகாம் உலகத்துக்குரியவனா, ஆவிக்குரியவனா? ஆவிக்குரியவன். ஆனா உலகத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. யோசேப்பு உலகத்துக்குரியவனா, ஆவிக்குரியவனா? அவன் உத்தரவு இல்லாம ஒருத்தர் எகிப்துல கையாவது காலையாவது நீட்ட முடியாது. உலகத்துடைய எல்லா ஆசீர்வாதமும் அவன் காலடியில் விழுந்து கிடந்துச்சு. ஆனா அவன் உலகத்துக்குரியவன் அல்ல, ஆவிக்குரியவன். இன்னும் எத்தனை பேரை சொல்ல? தாவீது உலகத்துக்குரியவனா, ஆவிக்குரியவனா? உலகத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் தாவீதுக்கு இருந்தது. ஆனா தாவீது உலகத்துக்குரியவன் அல்ல, ஆவிக்குரியவன். நான் சொல்றேன், இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது? சேவிக்க கூடாதுங்க. இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு ஏராளம் தாராளமாய் கொடுக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் 24/7 கேஷுவல் லீவை எடுக்காம
மெடிக்கல் லீவ் எடுக்காம, ஆனுவல் லீவ் எடுக்காம, பிரேக் எடுக்காம ஒரு வேலையை ஜாப்பை செய்து கொண்டே இருக்கிறார், நான் ஸ்டாப். என்ன ஜாப்னு நினைக்கிறீங்க? அவர் கேஷுவல் லீவ் எடுக்கிறதில்ல, எம்எல் போடுறதில்ல, சிஎல் போடுறதில்ல, ஆனுவல் லீவு போடுறதில்ல, பிரேக், டீ பிரேக், லஞ்ச் பிரேக் அப்புறம் எடுக்கிறதில்ல. எதுவுமே பண்ணாமல் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். என்ன வேலை சொல்லுங்க பக்கம்? சரி, அந்த வேலை யாருக்காவது கொடுத்துட்டாவது அவர் கொஞ்ச நேரம் பார்க்கலாம்ல. அவங்க கொடுத்தவங்க நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்களா அப்படின்னாவது வாட்ச் பண்ணலாமா? அதையும் அவர் பண்ணாமல் அவரே பண்ணிக்கிட்டு இருக்கிறார். என்ன பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. அப்படி என்ன வேலை பார்க்குறாரு அவரு? தூங்கிறது கூட நேரம் இல்லாமல், நிற்கிறது கூட நேரம் இல்லாமல் உங்களை பாதுகாக்கிறாருங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறாருங்க. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு உங்களை பாதுகாக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது, ஆறுகளை கடக்கும் பொழுது, அக்கடியிலே நடக்கும் பொழுது நீ வேகாது இருப்பாய். நீர் அடுப்பினடியிலே கிடந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளைப் போல நீங்கள் இருக்கும்படியாக அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. ஒரு ரன்னிங் ரேஸில் நீங்கள் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரன்னிங் ரேஸில் ரெடியாக நிற்கும் பொழுது ரெடி 1 2 3 ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறவரும் அவர் தான். ரெடி ஸ்டார்ட் நோடி ஓடும்போது உங்கள் கூட ஓடி வர்றவரும் அவர் தான். ஓடி வந்து அந்த அந்த பாயிண்ட்டை டச் பண்ணுறீங்களே, டச் பண்ணோடனே உங்களுக்கு முதல் பரிசை கொடுக்குறவரும் அவர் தான். அவர் தாங்க, அவர் அப்படி செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, உங்களுக்காக, நம்ம எல்லாருக்காகவும் சிலுவையிலே அவர் மரித்தார், ஜீவனை கொடுத்தார். அதை பார்ப்பது, அதை விசுவாசிப்பது, அதை நம்முடைய வாயிலே ஒவ்வொரு நாள் அறிக்கைப்படுகிறது, அதிலே உண்டாகிற நன்மைகளை பெற்றுக்கொள்கிறது. அதுதான் மேன்மையான சிலாக்கியம். இந்த நாள் அதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த நாளிலே அந்த கர்த்தருடைய வார்த்தையின் சத்தியங்களை தான் நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு பெரிய ஓசையுள்ள கைத்தாளத்தை ஆண்டவருக்கு கொடுப்போமா? ஹல்லேலூயா.